Guna has fixed a single door of width 3 feet in his room, whereas Nathan has fixed a double door, each of 1/2 feet in his room. From the closed position, each of the single and double doors can open up to 120 degrees. Whose door takes a minimum area? So, குணாவும் நந்தனும் அவங்க ரூமுக்கு வந்து டோர் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. குணா வந்து சிங்கிள் டோர் ஃபிக்ஸ் பண்ணுறாரு. அதோட விட்டு வந்து 3 feet. ஸோ சிங்கிள் டோரு 3 feet. நாதன் வந்து 2 டோரு 1.5 feet. சரியா? ஸோ ரெண்டுமே வந்து 120 degrees வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இது வந்து 120 degrees ஓப்பன்னா இப்படி வச்சுக்கோங்க. 120 degrees இவ்வளோ தூரம் இப்படி ஓப்பன் ஆகும். அதுவே இந்த 1.5 feetஸும் ஸோ 120 degrees 120 degrees 1.5 feet 1.5 feet. புரியுதா? ஸோ இது இந்த மாதிரி ஓப்பன் ஆக போகுது, இது இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஓகேவா? இப்போது இது ரெண்டுத்துல எதுக்கு வந்து மினிமம் ஸ்பேஸ் வந்து தேவைப்படுது, மினிமம் ஏரியா தேவைப்படுது அப்படின்றது கேட்குறாங்க. width of the door that Guna fixed எவ்வளோ? 3 feet. when the door is open, the radius of the sector அதே 3 feet தான். இது ஓப்பன் பண்ணாலும் அதோட ரேடியஸ் எவ்வளோ? சேம் 3 feet தான். ஓகேவா? அந்த விட்த்து தான் நம்ம ரேடியஸாக எடுத்துக்க போகிறோம். ஓகேவா? ஆங்கிள் கவர்ட் எவ்வளோ? 120 degrees. ஏரியா ரெக்வயர்ட் டு ஓப்பன் த டோர் theta by 360 degree into pi r square. theta வந்து 120 degree divided by 360 into pi r square. 1 times 3 times. So 1/3 into pi எவ்வளோ? இதில் பை வேல்யூ கொடுக்கல, ஸோ பை அப்படியே வச்சுக்கலாம். ஆர் ஸ்கொயர்னா 3 into 3. ஸோ ஒரு 3 கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ ஏரியா வந்து 3 pi feet ஸ்கொயர் ஃபீட்டுன்னு வச்சுக்கோங்க எல்லாம். ஓகேவா? 3 pi square feet வருது இதோட ஏரியா. இதோட ஏரியா பார்க்கலாம். width of the double door that நந்தன் ஃபிக்ஸ்டு வந்து 1.5 feet. ஓகேவா? இதை வந்து எப்படி போடலாம்? 2 1s are 2 plus 1 3 3/2 feetனு போடலாம். ஓகேவா? ஆங்கிள் டிஸ்கிரைப் டு ஓப்பன் வந்து 120 degree. ஸோ ஏரியா ரெக்வயர்ட் டு ஓப்பன் வந்து 2 into ஏரியா ஆஃப் த செக்டார். ஸோ ஏரியா ஆஃப் த செக்டார் வந்து theta by 360 degree into pi r square. 2 இருக்கிறதுனால 2 into 2 டோர்ன்றதுனால 2 into 1 times 3 times 1/3 into pi into 3/2 into 3/2. ஒரு 2 கேன்சல், ஒரு 3 கேன்சல். ஸோ பேலன்ஸ் 3/2 பை இருக்கு. அப்படின்னா 1/2 பை ஸ்கொயர் ஃபீட்டு. ஸோ ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுங்க. இது 1.5 square feet, அது 3 square feet, 3 pi square feet. அப்போ எது கம்மியாக இருக்கு? இது தானே. The double door requires the minimum area. ஓகேவா? in a rectangular field which measures 15 meters cross 8 meters. So rectangular field இருக்கு, 15 meters length வந்து 8 meters breadth இருக்கா மாதிரி அளவில் இருக்கு. Cows are tied with a rope of length 3 meters at 4 corners of the field and also at the center. So cows வந்து இந்த 4 எண்ட்லையும் சென்டர்லையும் வந்து கட்டி வச்சிருக்காங்க. அந்த கட்டி வச்சிருக்கிற கயிறோட லென்த் வந்து 3 meters. ஸோ இங்கேயும் 3 meters, இதுவும் 3 meters, இதுவும் 3 meters, இதுவும் 3 meters. ஓகேவா? இதெல்லாமே 3 meters. ஓகேவா? find the area of the field where none of the cow can graze. ஸோ எந்த இடத்துலலாம் புல் மேய முடியாது கவுனால, மாடு எந்த இடத்துலலாம் மேய முடியாதோ அந்த ஏரியாவை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ முதல்ல ரெக்டாங்கிளோட ஏரியா கண்டுபிடிச்சிடணும். அதுலேருந்து இந்த 4 குவாட்ரண்ட்டோட ஏரியா மைனஸ் பண்ணிவிட்டு இந்த சர்க்கிளோட ஏரியாவையும் மைனஸ் பண்ணிட்டோன்னா நமக்கு வந்து எந்த இடத்துலலாம் மாடால் மேய முடியாது அப்படின்றது கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் எவ்வளோ? லென்த் இன்டூ பிரெட். லென்த் எவ்வளோ? 15, பிரெட் எவ்வளோ? 8. 15 8s எவ்வளோ?
40, 120. So 120 meter square தான் area of rectangle. Okay வா? Radius of the circle எவ்வளோ? 3 meters. Area of 4 quadrant circles எவ்வளோ? So area of quadrant circle into 4 பண்ணோம். Quadrant circle ஓட formula என்ன? Circle ஓட formula divided by 4. So pi r square divided by 4 into 4. Okay வா? இப்போ 4 4 cancel ஆயிடும். Pi ஓட வேல்யூ வந்து 3.14 இங்க கொடுத்திருக்காங்க. R வந்து 3 into 3. So 3 3s are 9. 3.14 into 9. 9 4s are 36. 9 1s are 9. 12. 9 3s are 27, 28. So 28.26 வருது. Okay வா? 26 meter square. அதேதான் area of the circle pi r square தான். Pi வந்து 3.14. Radius வந்து 3 into 3 equals to 28.26 meter square தான். Okay வா? Area where none of the cows can graze. So புல்ல மேய முடியாத இடம் என்னென்ன? Total area வந்து 120 meter square minus 28.26 minus 28.26. Okay வா? இந்த ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணுங்க 120 இருந்து 4 9ல 2 போச்சுன்னா 7 1 0 sorry 11ல 2 போச்சுன்னா 9 91.74 வருது. திரும்பவும் இன்னும் 28.26 சப்ராக்ட் பண்ணுங்க 8 6ல 2 போச்சுன்னா 4 3 63.48 meter square. So 63.48 meter square. இந்த அளவுக்கு வந்து இடத்தை அந்த மாடுங்களால மேயவே முடியாது. ஓகேவா?